ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் சிக்கனை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். இது பொதுவாக ஹோட்டலில் தான் வாங்குவோம். இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். அதுதான் டிராகன் சிக்கன். இதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். போன்லெஸ்ஸும் வாங்கிக்கலாம். நான் சின்ன சின்ன போன் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுங்க. ஆக்சுவலாக கிளறும் போது தான் நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ நீர்த்து வருதுன்னு. ஸோ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிளறி இதை ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போது டிராகன் சிக்கனுக்கு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உள்ளங்கை அளவுக்கு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கிட்டேன். இதை கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 10 பல் அளவு பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு எல்லாமே நம்மளுக்கு சாப்பிடும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸும் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவை கொஞ்சம் போல் தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போது கார்ன் மாவை ஏன் நான் ஊற்றுனேன்னா அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு கேப்சிகம்மை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது பச்சை கலர் குடைமிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார்ன் மாவு கொஞ்சம் இறுகிட்டே வரும். இப்போ இந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் அந்த இஞ்சி, குடைமிளகாயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் 1 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருந்து சிக்கன் துண்டுகளை மட்டும் எடுத்து பொரிக்க போகிறோம். நான் கடாயில் கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அதில் உங்களுக்கு எத்தனை பீஸ் போட முடியுமோ அந்த மாதிரி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தீயை வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு தீயை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இது வரைக்கும் சேர்க்கலை. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் இதில் சேர்த்துருங்க. டிராகன் சிக்கன் நல்லா ஜூஸியாக கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் சிக்கன் சேர்த்து அடுப்பை சிம்மில், அதாவது சிறுதீயில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் அதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி தலைகளை தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சத்தானது. நம்மளுடைய உடலில் இருக்க சூட்டை குறைச்சிரும். அதுவும் இல்லாமல் டிராகன் சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வெள்ளை எள் சேர்க்கறது தான். இந்த டிராகன் சிக்கன் நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து பரிமாறலாம், இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சரியான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.